வள்ளி கும்மின்றது பொதுவாக இந்த பகுதிக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. தமிழரினுடைய மரபு, தமிழனுடைய பாரம்பரியமான இந்த வள்ளி கும்மி தமிழ் கடவுள் முருகனுடைய இது. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற போகும்போது காலத்துலேருந்து எங்கள் அம்மா வள்ளி கும்மி பாட்டு நிறைய பாடுவாங்க. அவங்கள எதுவும் எழுதி வச்செல்லாம் எங்கள் அம்மாவுக்கு படிப்பறிவெல்லாம் இல்லை. ஆனால் வள்ளி கும்மியில் இருக்கக்கூடிய 30-40 பாடல்கள், அதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாடக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்களை பாடுறவங்க அவங்க இருப்பாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் பாடுவாங்க. அம்மாவுடைய வயதுக்கு ஒத்த அத்தனை பெண்களுமே பாடுவாங்க. அந்த வள்ளி கும்மியை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஆடுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இருந்தேன். இன்றைக்கி என்னுடைய பையன் 6th படிக்கிறான், 10th படிக்கிறான். 2 குழந்தைகளுமே வள்ளி கும்மி நல்லா ஆடுவாங்க. இன்றைக்கி 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் சகோதர சகோதரிகள் இன்றைக்கி நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாநாட்டில் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னோன்னா, இதில் நிச்சயமாக எந்த விதமான சாதிய பாகுபாடும் இல்லை. தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு கேள்வியே முன்வைக்க வேண்டாம். இதில் கொண்டு ஒரு பாரம்பரியத்தில், ஒரு கலாச்சாரத்தில் நம்ம சாதிய வேறுபாடுகள் உள்புகுத்தி அந்த அருமையான ஒரு கலையை நம்ம புறந்தள்ளி விட வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கிறோம். இன்றைய தமிழகத்தினுடைய கலாச்சார சீர்கேடுகள், போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமைகள், எத்தனையோ சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில். அதுவும் ஒரு கட்சியில் ஜனநாயகம் இருக்கின்றது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான். என்னை போன்ற ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் கூட இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும்ன்றது ஒரு கட்சி இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சியின் கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு சந்திரசேகர் நம்முடைய இருக்கிறார். திரு சந்திரசேகர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம். உங்களுடைய மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு வசந்தராஜன் அவர்கள் நிறைய விஷயங்கள் இந்த ஏற்பாடு பற்றியெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் உங்களுடைய குடும்பம் இந்த வள்ளி கும்மி பாரம்பரிய நடனம் அதை பெரிய அளவுக்கு பயிற்றுவித்து, அதே போல் அந்த உங்களுடைய 25 வருடத்திற்கு மேலாக இதில் ரொம்ப தேர்ந்த ஒரு கை தேர்ந்தவர் திரு சந்திரசேகர்னு நான் கேள்விப்பட்டேன். வள்ளி கும்மி நடனம்ன்றது இந்த கொங்கு பகுதிக்கு மட்டுமே சொந்தமான ஒன்றா, இதை மற்ற பகுதியிலும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஒரு பாரம்பரிய நடனம் இங்கு எப்படி பிறந்தது, எப்படி உருவானது? ஆனால் வள்ளி கும்மின்றது பொதுவாக இந்த பகுதிக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. தமிழரினுடைய மரபு, தமிழனுடைய பாரம்பரியமான இந்த வள்ளி கும்மி தமிழ் கடவுள் முருகனுடைய இது. அதை எல்லா கிராமங்களிலுமே அந்த கலையானது முதல்ல எல்லாம் அழிஞ்சிட்டு இருந்தது. நிறைய விஷயங்கள் இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கிற போகும்போது காலத்துலேருந்து எங்கள் அம்மா வள்ளி கும்மி பாட்டு நிறைய பாடுவாங்க. அவங்கள எதுவும் எழுதி வச்செல்லாம் எங்கள் அம்மாவுக்கு படிப்பறிவெல்லாம் இல்லை. 2வது 3வது தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் வள்ளி கும்மியில் இருக்கக்கூடிய 30-40 பாடல்கள், அதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாடக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்களை பாடுறவங்க அவங்க இருப்பாங்க. அவங்க எழுத தெரியாது, பாடுவாங்க. அது அந்த பாடல் எப்படி உருவாகுது, வார்த்தைகள் அதெல்லாம்? அந்த வார்த்தைகள் வள்ளி கும்மியினுடைய வள்ளி திருமணம், அந்த வள்ளி திருமணம் முருகனுடைய வள்ளி திருமணத்தினுடைய வரலாற்றை அப்படியே பாடலாக நம்ம எப்படி முருகனுடைய பழனி பாத யாத்திரைக்கு போகும்பொழுது ஒரு வார காலங்கள்லாம் பாத யாத்திரை போவாங்க. அதுக்கு முன்பாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிராமங்கள்லையுமே அந்த பூநோம்பி அது சார்ந்த தை நோம்பி வரும்பொழுது ஒரு கிராமத்துலேயும் வள்ளி கும்மியானது இருந்துகிட்ருக்கும். அப்போல்லாம் கிராமத்தினுடைய கலை நிகழ்ச்சினால அது வள்ளி கும்மியாக தான் இருக்கும். அது பாரம்பரியம் மறைஞ்சிட்டே வந்தது. அன்றைக்கெல்லாம் பெண்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் மனதளவில் எந்த அழுத்தமே இல்லாத காரணம் இந்த மாதிரி வள்ளி கும்மிகள் தான். கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் பாடுவாங்க. அம்மாவுடைய வயதுக்கு ஒத்த அத்தனை பெண்களுமே பாடுவாங்க. அந்த வள்ளி கும்மியை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஆடுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இருந்தேன். இன்றைக்கி என்னுடைய பையன் 6th படிக்கிறான், 10th படிக்கிறான். 2 குழந்தைகளுமே வள்ளி கும்மி நல்லா ஆடுவாங்க. அது சொல்லி கொடுக்குறீங்களா, அவங்களுக்காகவே வந்துருதா? நாங்கள் ஆடும்போது கூடவே இருந்து அவங்க கற்றுக்கிட்ட முறை தாங்க அது. அது ஒரு பயிற்சி தானா? பயிற்சி கொடுத்தாங்க. ஆமாம், பயிற்சி தாங்க. ஆனால் ஒரு சமூக பார்வையும் நீங்கள் அந்த பயிற்சியில் சேர்த்து சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையெல்லாம் வந்தது. எந்த மாதிரி சமூக பார்வை? சாதிய பார்வை. நம்ம நம்முடைய சமூகம் சார்ந்தவர்களோடு தான் நம்ம நெருக்கமாக இருக்க வேண்டும், பழக வேண்டும்ன்ற அந்த பார்வையெல்லாம் எந்த இதுவுமே கிடையாதுண்ணா. இன்றைக்கி 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் சகோதர சகோதரிகள் இன்றைக்கி நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாநாட்டில் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னோன்னா, இதில் நிச்சயமாக எந்த விதமான சாதிய பாகுபாடும் இல்லை. தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு கேள்வியே முன்வைக்க வேண்டாம். இதில் கொண்டு ஒரு பாரம்பரியத்தில், ஒரு கலாச்சாரத்தில் நம்ம சாதிய வேறுபாடுகள் உள்புகுத்தி அந்த அருமையான ஒரு கலையை நம்ம புறந்தள்ளி விட வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கிறோம். இந்த வள்ளி கும்மி நடனம் எந்த அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? நிச்சயமாக தமிழ் கடவுள் முருகனுடைய வள்ளி கும்மி தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, எப்படி தமிழை மற்றும் மிகப்பெரிய ஒரு தேசிய மொழியாக நமது பாரத பிரதமர் அவர் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், மூத்த மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுபோல் இந்த முறை நம்முடைய பாரத பிரதமருடைய டெல்லியில் போய் நம்முடைய இந்த வள்ளி கும்மியை அரங்கேற்ற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். காரணம், இந்த தேசத்திற்கே கொண்டு செல்ல வேண்டும். உலக அளவில் இந்த வள்ளி கும்மியை பரப்பினாதான் நம்ம பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, அவருடைய மனநிலைமையும் சரி, அவர் எல்லாமே ஒரு சீராக இருந்து நல்ல பக்குவப்பட்ட நபர்களாக இந்த சமுதாயத்துக்கு வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த கலையை நம்ம கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அரசியல் கேள்வி, ஒரு மாவட்ட தலைவராக ஒரு இளைஞரான உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஒரு சவாலாக எதிர்கொள்கிறீங்க, ப்ளஸ் என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன இலக்கை தொடணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் இதில் அச்சீவ்மெண்ட் ஒன்றே தாங்கண்ணா.
இன்றைய தமிழகத்தினுடைய கலாச்சார சீர்கேடுகள், போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமைகள், எத்தனையோ சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில். அதுவும் வந்து ஒரு கட்சியில் ஜனநாயகம் இருக்கின்றது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான். என்னை போன்ற ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் கூட இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும்ன்றது ஒரு கட்சி இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், தமிழகத்தில் நிலையான நல்லாட்சி, பாரத பிரதமருடைய ஆட்சி வர வேண்டும், தமிழகமும் மற்ற மாநிலங்களைப் போல வளர வேண்டும் என்ற சிந்தனை, தேசம் வளர வேண்டும் என்ற சிந்தனை தவிர வேறு எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் கிடையாதுங்கன்னா, இதில் கட்சி மிகப்பெரிய அளவில் வந்து அந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுக்குது. அதுவே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிங்கண்ணா.